ஹேட்ரிக் கோப்பையை பதிவு செய்தது ஆர்சிபி அப்படின்னு சொல்லலாம். கோப்பை வாங்கலன்னு சொல்லிட்டு இருந்தீங்களா? இப்ப ஹேட்ரிக் கோப்பை வாங்கிட்டோம்டா அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குதூகலத்துல இருக்காங்க ஆர்சிபி ஃபேன்ஸ். என்ன விஷயம்ன்றத ஃபுல் டீட்டெயிலா சொல்றேன். எஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உமன்ஸ் பிரீமியர் லீக் நடந்துட்டு இருந்தது. ஸோ வந்து ஃபைனல்ஸ் நேத்து டெல்லி கேபிட்டல்ஸுக்கும் ஆர்சிபிக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, டாஸ் வின் பண்ண நம்ம வந்து ஆர்சிபி வந்து நாங்க வந்து போலிங் எடுத்துக்கிறோம். வதோதரா கவுண்ட பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஸ்மிருதி மந்தானா சொல்லிட்டு போக. ஸோ போலிங் போட்டாங்க. ஸோ ஓப்பனிங் இறங்குன டிசி வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா ஆடுனாங்களான்னு கேட்டீங்கன்னா, நல்ல ஒரு தொடக்கம் தான். லீயும் அதுக்கப்புறம் வந்து ஷஃபாலி வர்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 13 பாலுக்கு 20 ரன் ஷஃபாலி வர்மா. அந்த பக்கம் லீ 30 பாலுக்கு 37 ரன். அவங்க அவுட் ஆக அதுக்கப்புறம் வந்து லூரா வந்து ஒரு 25 பாலுக்கு 44 ரன் வெளுத்து வாங்கிட்டாரு. கேப்டன் ஆகிய நான் அப்படின்ற அளவுக்கு வந்து ஜெமீமா வந்து பார்த்தீங்கன்னா, 37 பாலுக்கு 57 ரன் பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹென்ரியும் வந்து பார்த்தீங்கன்னா, 15 பாலுக்கு 35 ரன் ஓவராலா 20 ஓவருக்கு 203 ரன் 4 விக்கெட் இழப்புக்கு அப்படின்ற மாதிரி டிசி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எப்பா 204 அடிங்க. கோப்பை உங்களுக்கு அடிக்க விட்டுருமா பாப்போம் வாங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போச்சு. ஓப்பனிங் ஹாரிஸ் விக்கெட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 9 ரன்லயே காலி பண்ணிட்டாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு தான் அப்படின்னு இருக்கும்போது ஸ்மிருதி மந்தானாவும், ஜார்ஜியாவும் வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம பார்ட்னர்ஷிப். பார்ட்னர்ஷிப்னா அப்படி ஒரு பார்ட்னர்ஷிப். சங்கீத சுரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கான்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, 54 பாலுக்கு 79 ரன் ஜார்ஜியா. இந்த பக்கம் வந்து ஸ்மிருதி மந்தானா பொளந்து எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது, ஜார்ஜியா விக்கெட் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 22 பாலுக்கு 30 ரன், 31 ரன் தேவைப்படுது அப்படின்ற போது தான் ஜார்ஜியாவே அவுட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ரிச்சா கோஷ வந்து 6 ரன்னுக்கு காலி பண்றாங்க. மேட்ச்சே செம ட்விஸ்ட்டா போயிட்டு இருந்ததுன்னே சொல்லலாம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, கடைசி ஓவர்ல 6 பாலுக்கு நீங்க 10 ரன் எடுத்தா வெட்றீங்க அப்படின்னு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, செம டைட் பவுலிங் பை டிசி. ஏன்னா ஃபர்ஸ்ட் 15 ஓவர்ல விட்டத வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கடைசி ஒரு 5 4 ஓவர்ல வந்து பார்த்தீங்கன்னா, புடிச்சுட்டாங்க அப்படின்னே இருக்கும்போது கப் அவங்களுக்கு தான் அப்படின்னு. ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 பால்லாம் ரொம்ப டைட்டா போச்சு. ஒரு ரன் தான் எடுக்க முடிஞ்சு 8 ரன் எடுக்கணுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 4 பாலுக்குன்னு இருக்கும்போது கேட்ச் எல்லாம் தவற விட்டாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்படின்னு இருக்கப்பறம் 2 4 நான் அடிச்சு ஜெயிக்கிறேன் அப்படின்ற மாரி ஹிட் அவுட் ஆனலாம் கடைசி 4 அடிக்கும் போதெல்லாம் பார்த்தாங்க. லைட் தான் எரிஞ்சது. வேல்ஸ் விழுகலையே அப்படின்ற அளவுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸா போய் வந்து பார்த்தீங்கன்னா, ஓவராலா ஆர்சிபி வான் த வுமென்ஸ் பிரீமியர் லீக் செகண்ட் டைம்னே சொல்லலாம். எஸ் 2024ல ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் 25ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்கள் அணி ஜெயிச்சது. அதுக்கப்புறம் திருப்பி நாங்களே ஜெயிக்கிறோம் பாருங்க அப்படின்ற மாரி வந்து ஹேட்ரிக் கோப்பையை பதிவு செஞ்சிருக்காங்க. ஆர்சிபி 6 விக்கெட் வித்தியாசத்துல அபார வெற்றி. ஸ்மிருதி மந்தானா வந்து பார்த்தீங்கன்னா, பிளேயர் ஆஃப் த மேட்ச். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, கடைசி வரைக்கும் உயிரை குடுத்தேனும் ஆர்சிபி தேசத்தை காப்பாத்துவேன்ற மாரி 41 பாலுக்கு 87 ரன் அடிச்சாங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு அவ்வளவுதான். அது முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அண்டர் 19 வேர்ல்டு கப். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, T20 வேர்ல்டு கப் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே கிரிக்கெட் கொண்டாட்டங்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம தினமலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.